ரீசெண்டா நெறையா வீடியோஸ்ல வந்துட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, தேனி வந்து பறக்கிறது சயின்ஸ் அண்ட் ஏரோடைனமிக்ஸை தாண்டி தான் பறக்குது. ஸோ வந்துட்டு அதே மாரி நீங்களும் யார் என்ன சொன்னாலும் பரவால்ல, அடிச்சு தூக்கிட்டு போய்க்கிட்டே இருங்க அப்படின்னு சில மோட்டிவேஷன் வீடியோஸ் நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். மோட்டிவேஷன் ரீதியா கரெக்ட்டா இருந்தாலும், உண்மையிலுமே தேனீக்கள் வந்துட்டு சயின்ஸுக்கு அப்பாற்பட்டு தான் பறக்குதா? இல்ல சயின்ஸ் ஏரோடைனமிக்ஸ் எல்லாம் தாண்டி அந்த கால்குலேஷன் எல்லாம் தாண்டி தேனி பறக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஆனா அது சொல்ல வர மோட்டிவேஷன் கரெக்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்ட் தான். என்னடா குழப்புற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத குழப்பாம நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஹாய், நான் உங்க கவின். வெல்கம் டு 24th. அதாவது 1930ஸ்ல வந்து அப்ப இருந்த ஒரு பிரெஞ்ச் என்டமாலஜிஸ்ட் வந்துட்டு, அவர் நேம் வந்து நான் உங்களுக்கு சைட்ல போடுறேன். ஏன்னா, அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ப்ரொனன்சியேட் பண்ண. ஸோ அவரும் அவரோட அசிஸ்டண்ட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக்கா வந்துட்டு ஒரு டவுட் வருது. தேனீகள் எப்படி பறக்குது? அதனால ஆக்சுவலா பறக்க முடியுமா? சயின்ஸ் அண்ட் ஏரோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்றாங்க. அப்படி அப்ப இருந்த ரிசோர்ஸ்ல வச்சு அவங்க கால்குலேட் பண்ணப்போ, தேனி வந்து சயின்ஸ் அண்ட் ஏரோடைனமிக்ஸை வச்சு கம்பேர் பண்ணுறப்போ அது பறக்கக்கூடாது. ஸோ அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் ஏரோடைனமிக்ஸ் எல்லாம் தாண்டி தான் தேனி பறக்குது அப்படின்னு நினச்சாங்க. அண்ட் அவங்க பண்ணது ஒரு ப்ராப்பரான பெரிய ரிசர்ச் இல்லை, ஒரு பேப்பர் கூட இல்லை. ஸோ இந்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவ ஆரம்பிக்குது, வேகமாக பரவ ஆரம்பிக்குது. ஸோ வந்து அப்போ என்ன நினச்சாங்க அப்படின்னா, இதை தான் நினச்சாங்க. என்னென்னா தேனீகள் வந்து இந்த சயின்ஸ் அண்ட் ஏரோடைனமிக்ஸ் எல்லாம் தாண்டி தான் பறக்குது, அதுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஏன் வந்து தேனீகள் பறக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளைட்ஸ், அதாவது பிளேனெல்லாம் எப்படி பறக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃப்ளைட் வந்து பறக்கணும் அப்படின்னா தன்னையை விட பெரிய அளவிலான ரெக்கை தேவை. அப்படி ரெக்கை இருந்தால் தான் அதோட வெயிட்டை தூக்குற அளவுக்கு லிஃப்ட்டை அதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ தேனீகளை நீங்கள் இப்போ நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், தேனீகளுக்கு அவ்வளோ அதிகமான ரெக்கையும் கிடையாது. அண்ட் ஃப்ளைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட பாடி லீனாக இருக்கும், ரெக்கை அகலமாக இருக்கும். ஆனால் இதே இங்கே தேனீக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரெக்கை சிறுசாக இருக்கும், பாடி வந்து ரொம்ப சப்பியாக இருக்கும், இருந்தாலும் பறக்கும். இதனால தான் வந்துட்டு அவங்க தேனீக்கள் பறக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி, வாங்க நம்ம இப்போது தேனீக்கள் எப்படி பறக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், தேனீக்கள் எப்படி பறக்குதுங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பறவைகள் எப்படி பறக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பறவைகள் பறக்கிறத வச்சு தான் ஃப்ளைட்ஸே டிசைன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பறவைகள் நமக்கு தெரியும், ரெக்கையை மேலே கீழே ஆட்டி பறக்கும். அதனால் மேலே இருக்க காற்றை கீழே தள்ளும், இதுங்க மேலே போகும். ஆனால் அது வந்துட்டு 100% அது மேலே கீழே அசைக்கிறது வந்து அது மேலே தூக்குமானா இல்லை. ஏன்னா அது கீழே முத்தும் போது காற்று கீழே போகும். அதே சமயம் அது ரெக்கையை மேலே தூக்கும் போது பாதி ரெக்கையை மடக்கி மேலே தூக்குறதுனால கீழே இருக்க காற்றையும் அது மேலே தள்ளுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 50% இருக்கனால 50% தான் அதோட எஃபிஷியன்சி. ஸோ இதை வச்சு தான் ஃப்ளைட்டையும் டிசைன் பண்ணுறாங்க. நீங்கள் நார்மலாக பறவைகள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட உடம்பை விட அதோட ரெக்கைகள் ரொம்பவே நீளமாக இருக்கும். இதே தான் ஃப்ளைட்டுக்கும். ஆனால் தேனீக்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. தேனீக்கள் பறக்கிற விதம் அதோட ரெக்கையை முன்ன பின்ன ஆட்டி பறக்கும். இதை வந்து ஃபிகர் 8 மோஷன்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட ரெக்கையை இந்த மாதிரி ஆட்டிட்டு நெக்ஸ்ட் அதை இந்த மாதிரி திருப்பி இப்படி ஆட்டிட்டு இருக்கும். ஸோ நான் அதோட ஸ்லோ மோஷன் வீடியோவை உங்களுக்கு நான் சைடில் போடுறேன், இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி ஆட்டும்போது தன்னோட ரெக்கைக்கு கீழே ஒரு சின்ன சூறாவளி மாதிரி க்ரியேட் பண்ணும். அந்த இதுதான் தேனியை பறக்க வைக்கிது. அண்ட் தேனியை பறக்க வைக்கிறதுக்கு தேவையானதை விட அதிகமான லிஃப்ட்டையே அதோட ரெக்கைகள் ஜென்ரேட் பண்ணும். சரி, தேனீகள் எப்படி பறக்குதுங்கிறத நம்ம ஓரளவுக்கு கற்றுக்கிட்டோம். சரி, ஃப்ளைட்டு கூட கம்பேர் பண்ண முடியாது, வேறு ஏதாவது மிஷின் கூட கம்பேர் பண்ண முடிஞ்சால் நம்ம எளிதாக புரிஞ்சுக்கலாம்ல. ஸோ நம்ம தேனியை எது கூட ஈஸியாக கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டருங்க. இதனால தான் இப்போ நீங்கள் ஹெலிகாப்டரையும் ஃப்ளைட்டையும் ஈஸியாக கம்பேர் பண்ண முடியாது. இதே மாதிரி தான் தேனீகளையும் ஹெலிகாப்டரையும் ஓரளவுக்கு ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம். தேனீங்களோட ரெக்கைகள் ஹெலிகாப்டரோட பிளேட்ஸ் மாதிரியே தான் கிட்டத்தட்ட செயல்படுது. அது எப்படி காற்று கீழே தள்ளி மேலே பறக்குதோ இதே மாதிரி தான் பறக்குது. ஹெலிகாப்டர்ஸ் வந்து தன்னோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்க அதோட ரெக்கைகள் வந்து மாறும். அதோட ஆங்கிள் மாறனால தான் ஹெலிகாப்டர்ஸ் வந்து தன்னோட ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. சேம் அதே மாதிரி தான் தேனீகளும் அதோட ரெக்கைகளோட பொசிஷனை மாற்றுற மூலியமாக அதனால் மேலே கீழே அண்ட் அதோட தேவையான டைரெக்ஷனையும் அதனால் ஈஸியாக மாற்ற முடியுது. கிட்டத்தட்ட தேனீக்களோட மாதிரியே தான் இந்த ஹம்மிங் பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பறவைகளும் பறக்கும். ஓகேங்களா? இந்த தேனீங்களை பற்றின புரிதல் வந்து நமக்கு எப்போ அதிகமாக கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச்சர்ஸ் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த 2000ஆம் வருஷத்துக்கு பின்னாடி இந்த ஹை ஸ்பீட்ஸ் கேமராவெலாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அதை வச்சு தேனீகளை நுணுக்கமாக நம்ம ஷூட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அதுங்க வந்துட்டு
முன்ன பின்ன ரெக்கையை ஆட்டுது. பறவைகள் வந்துட்டு பறவைகள் மாதிரி அது மேலே கீழே ரெக்கையை ஆட்டலன்ட்டு. ஸோ இதை வச்சு தான் நான் முன்னாடி சொன்னேன்ல, இதையெல்லாம் சொன்னாங்க. ஸோ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனீகள் வந்து சயின்ஸையோ ஏரோடைனமிக்ஸையோ மீறி பறக்க கிடையாது. மாறாக நம்ம அப்போ புரிஞ்சுக்கிட்டது, அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட அப்போ இருந்த டெக்னாலஜி, அப்போ இருந்த கால்குலேஷனை வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தேனி சயின்ஸை தாண்டி பறந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் ஆக்சுவலாக இந்த உலகத்தில் எந்த விஷயமுமே சயின்ஸை தாண்டி போக முடியாது, போகவும் போகாது. ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன கருத்து ஒன்று தான்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஒருத்தர் புரிஞ்சுக்காதனால நம்ம தப்பாயிட முடியாது, அவங்க சரியாயிட முடியாது. நம்மளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட கூட இன்னும் ரிசோர்ஸ் இல்லாமல் இருக்கலாம். சேம் அதே கோட் மாதிரி தான் சில கோட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தேனி சயின்ஸ் அண்ட் வந்துட்டு ஏரோடைனமிக்ஸ்லாம் தாண்டி பறக்குது. அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பறங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் யார் உங்களை என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்கள் கோல்ஸை நோக்கி பறங்க. அண்டு கண்டிப்பாக வந்துட்டு அதை அட்டைன் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். லைட்டாக கடைசியில் கருத்தூசி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பட் பெருசாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ சிம்பிளாக வந்துட்டு நான் டெலிவரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்லை நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வரட்டா மாமே.